இந்து அறநிலையத்துறை சார்ந்த திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் மலைக்கு மேலே உள்ள அந்த தீபத்தூண் இல்லை, சமணர்கள் ராத்திரி உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு புரணி பேசுறதுக்காக அவங்க விளக்கேற்ற வச்சிருந்த ஒரு விளக்கேற்றுறதுக்கான தூணு, அது சமணர்கள் சம்மந்தப்படுத்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு கேடுகட்ட துறையாக இந்த துறை இருக்குன்றதுக்கு இதை விட ஒரு உதாரணம் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை. ஒரு கோயில் தன்னோட கோயிலையும் கோயில் சொத்தையும் கோயில் உரிமையும் காக்கிறதுக்கு தான் அறநிலையத்துறை. ஆனால் அதெல்லாம் அழிக்கிறதுக்கு பேர் அறநிலையத்துறைன்ற பேரை வச்சு இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒட்டுமொத்த மலையுமே திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானது. அந்த குறிப்பிட்ட தர்கா இருக்கிற 20 சென்ட தவறன்ற ஒரு தீர்ப்பு பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்து இருக்கிறப்ப இப்படி ஒரு வாதத்தை எடுத்து சமணர்களுக்கு பங்கு கொடுக்குற இடத்துக்கு வர்றான். இதை என்னன்னு சொல்றது? இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குங்க. உதாரணம், அவன் சொல்றதையே ஒத்துக்குருவான். ஆமாம், சமணர்களோட விளக்கு தூண்தான். அந்த விளக்குல விளக்கு பிடிக்கிறதுக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு. அந்த குடும்பம் அங்கே உட்காந்து சமணர்கள் பேசுகிறப்போ உட்காந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்த சன்மானத்தில் தான் அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பம் ராத்திரி நேரம் படுக்கிறதுக்கு அந்த தற்கால போய் படுத்து உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணனால அவங்களுக்கு வம்ச விருத்தி அதிகமாயிருச்சு. அதிகமான அந்த வம்ச விருத்தியான அந்த எல்லா பேருமே உலக பணக்காரர்கள் வரிசையில் இன்னைக்கு இடம் பெற்று இருக்க காரணமும் அந்த தர்காவோட சக்தி தான். இப்படி கூட வீடியோ விட்டு போடுங்க, அதை உலகமே ஏற்றுக்கிறேன். ஏன்னா உதாரணத்துக்கு தான் அந்த குடும்பமே இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு அலைகிறீங்களா பிச்சைக்கார புயல்களா?